நம பார்வதீபதையே ஹரஹர மகாதேவா. ஞானமே வடிவாகிய ஞானமான ராசபெருமான் திருவருளையும் சித்தாந்த சைவத்தின் ஆதி பரமாச்சாரியார் ஸ்ரீ மெகண்ட தேசிக உத்தமருடைய குருவருளையும் திருக்கைலாய பரம்பரை மெகண்ட சந்தானம் திருவாவடுதுறை ஆதீனம் ஸ்ரீல ஸ்ரீ 24வது குருமகா சன்னிதானம் அவருடைய குருவருளையும் அடியேன் முதற்கண் முக்கரணங்களால் வணங்குகிறேன். போன பதிவில் திருவாவடுதுறை ஆதீன குலதெய்வம் மாதவ சிவஞான சுவாமிகளுடைய சிறப்புகளை எல்லாம் ஒவ்வொன்றா பார்த்துட்டு வந்தோம். மொத்தம் 11 சொல்லியிருந்தேன், அதில் 5 பார்த்தோம், மீதி 6ஐயும் இப்போ பார்க்கலாம். 6வது, அவர் ஒரு இலக்கண கலைஞர். நம்முடைய தமிழ் மொழி இலக்கணக்கலையின் கட்டுக்கோப்பாக ஈடும் எடுப்பும் இல்லாதது. தமிழ் மாதிரி திருத்தமான இலக்கண வளம் உலகத்தில் வேற எந்த மொழிக்கும் இருக்கான்னு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு சிறப்பு பெற்றது நம்முடைய தமிழ் மொழி. கண்ணுதற் பெருங்கடவுளும் கழகமோடு அமர்ந்து பன்னுறத் தெரிந்த ஆய்ந்த இப்பசுந்தமிழ் ஏனை மன்னிடை சில இலக்கண வரம்பிலா மொழி போல் எண்ணிடப்பிட கிடந்ததா எண்ணவும் படுமோன்னு பரஞ்சோதி முனிவரின் திருவிளையாடல் புராண செய்யுளே இதற்கு சிறந்த சான்று. மதுரை சொக்கநாத பெருமானே தலைமை புலவராக அமர்ந்து சங்கம் வைத்து வளர்த்தது நம்முடைய தமிழ் மொழி. இலக்கண புலமை இல்லாதவர்கள் அறிஞர்களாக மதிக்கப்பட மாட்டாங்க. ஆனால் நாளடைவில் பலரும் இதை போற்றாம மனம் போன போக்கில் கொச்சை நடையில் நம்முடைய மொழியை பேசவும் எழுதவும் செய்தாங்க. நம்ம சிவஞான முனிவர் இலக்கணக்கலையில் மிக வல்லவராக விளங்கினார். தொல்காப்பியம் முதலிய பல நூல்களை எழுத்தண்ணி கற்றார். நூல்களிலும் அதன் உரைகளிலும் உள்ள பிழைகளை கண்டறிந்து அதை மறுக்கவும் திருத்தி பிழை நீக்கி உதவவும் அதை நாமெல்லாம் புரிந்து கொள்ளும் வகையில நூல்களை இயற்றவும் அவருடைய புலமை சிறப்பு பெற்று விளங்கியது. அவர் இயற்றிய தொல்காப்பிய பாயிர விருத்தி, தொல்காப்பிய சூத்திர விருத்தி, நன்னூல் விருத்தி, இலக்கண விளக்கு சூறாவளி போன்ற நூல்களை அவரது இலக்கண புலமைக்கு சான்றாக அமைந்தது. அடுத்து 7வது, மொழிபெயர்ப்பு முனைவர். நம்முடைய சிவஞான சுவாமிகள் மொழிபெயர்ப்பு துறையில் ரொம்ப வல்லவர். ஒரு நூலை மொழிபெயர்க்கிறதுங்கிறது அவ்வளவு லேசான காரியம் இல்லை. அப்படி செய்யும் போது அதில் உள்ள சொற்களை மாற்றலாமே ஒழிய கருத்துக்களை மாற்றக்கூடாது. அதனால தான் தொல்காப்பியர் மொழிபெயர்த்தல்னு மட்டும் சொல்லாம மொழிபெயர்த்து அதற்பட யாத்தல்னு நமக்கு அறிவுறுத்துகிறார். அதன்படி நம்முடைய முனிவர் பிரான் அரதத்த ஸ்லோக பஞ்சகம், அப்பய தீட்சிதர் சிவதத்துவ விவேகம், சர்வான்ம சிவாச்சாரியார் சித்தாந்த பிரகாசிகை, அன்னம்பட்டர் தருக்க சங்கிரக தீபிகை, அன்னம்பட்டியம் முதலிய நூல்களை நமக்கு மொழிபெயர்த்து கொடுத்துருக்காங்க. அடுத்து 8வது, மாட்சிமை மிக்க மறுப்புரையாளர். பொதுவாக மறுப்புனாலே ஏதோ சண்டை போடுறதுன்னு பலரும் தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இல்லை. அறிஞர்கள் உலக நலன் கருதி பிறர் நூல் குற்றம் சுட்டிக்காட்டி திருத்த முற்படுதலும், தம் நூலில் குற்றங்கண்டு பிறர் கூறும் குறைகளுக்கு தக்க அமைவுரைகள் கூறுதலும், தம் கருத்துக்களில் குற்றம் இல்லைன்னா தக்க சான்று காட்டி நிறுத்தி அதை எல்லாருக்கும் புரிய வைக்கிறதும் இன்றியமையாதது. அத்தகைய வித்தகத்திறன் ஒரு சிலருக்கே அமையும். அது நம்ம குலதெய்வத்துக்கு கைவந்த கலை. அவர்களது சிவசமவாத உரை மறுப்பு, எடுத்து என்னும் சொல்லுக்கிட்ட வைரக்குப்பாயம், சித்தாந்த மரபு கண்டனம், இலக்கண விளக்க சூறாவளி, கம்பராமாயண முதற்செயுள் சங்கோத்தர விருத்தி முதலிய நூல்களால நம்ம அறியலாம். பொதுவா சாமியோட நடை ரொம்ப மென்மையா இனிமையா இருக்கும். ஆனா மறுப்பு நூல்னு வந்துட்டுன்னு வைங்க, எழுத்து நடையிலே எகிரி அடிச்சு எதிராளியை ஓட விரட்டி ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவாங்க. அடுத்து 9வது, வேற்றுமையில் ஒற்றுமை போற்றும் வித்தகர். நான் மேலே சொன்னது போல மறுத்து சண்டை மட்டும் போடுறது அறிஞர்களுக்கு அழகல்ல. வேற்றுமையில் ஒற்றுமை கூறும் வித்தக பெருந்தன்மை வேணும். அது நம்ம முனிவருக்கே உரிய சிறப்பு இயல்பு. அதுக்கு ஒரே ஒரு உதாரணம், சிவன் என்னும் மொழியை கொடிய சண்டாளன் செப்பிடின் அவனுடன் உரைக, அவனோடு கலந்து பேசுக, அவனோடு அருகிருந்து உண்ணுக என்னும் ஓமையில் சுருதி பொருள் தனை நம்பா ஊமரோடு உடன்பயில் கொடியோன் இவன் எனக் கழித்தல் ஐயனே கதிவேறு எனக்கிளை கலசை ஆண்டகையேன்னு கலசை 19 பாடிய இந்த ஒரு பாடலே இதுக்கு சிறந்த சான்றாக அமையும். இதை விட வேற்றுமையில் ஒற்றுமை பாராட்ட எப்படி முடியும்? அடுத்து 10வது, மொழி தூய்மை போற்றும் விழுமியர். தமிழ்நாட பௌத்தம், சமணம், வைணவம் முதலிய சமயங்கள் அதை சார்ந்த நூல்களில் மணிப்பிரவாள நடைன்னு ஒரு வகை கலவை கொச்சை நடைய கையாண்டாங்க. சங்க காலத்துக்கு பிறகு பரவிய இந்த செல்வாக்கு மிக்க நடை கோலோச்சிய காலத்துல நம்முடைய முனிவர் பிரான் தனக்கே உரிய திறனால தூய இனிய தமிழ்லையே தன்னுடைய நூல்களை இயற்றினார். அதுலேயும் வடமொழி புலமை ரொம்ப இருந்தும் நல்ல தூய தமிழ்ல கையாண்டது நம்முடைய முனிவர்க்கே உரிய தனிச்சிறப்பு. அடுத்து நிறைவாக 11, மேற்சொன்ன திறமையில சிலது பலருக்கும் இருக்கலாம். ஆனா எல்லா திறமையும் இருக்கிறது அரிதினும் அரிது.
அப்படிப்பட்ட திறமைகள்லாம் ஒருங்கே வாய்க்க பெற்றவர் நம்முடைய முனிவர் பிரான். இதெல்லாம் கூட ஒருத்தருக்கு இருந்துடலாம். ஆனால் அவங்க நம்மளை போன்ற ஒரு சாதாரண மனிதர்களாக கொஞ்சம் அறிவாளி, ரொம்ப பெரிய அறிவாளின்னு கூட வச்சுக்கோங்களேன், அப்படி இருக்கலாம். ஆனால் நம்முடைய முனிவர் பிரான் ஒப்பாரும் மிக்காரும் இல்லாதவராக உலகமே போற்றும் அளவுக்கு சிறந்த அறிவாளியாக விளங்கியதோட ஒரு அருளாளராகவும் விளங்கினார். அது மணிமுடியில ரத்தனம் பதிச்சது போல. துறவுங்கிறதே அரிதாக பல கோடி பேர்ல ஒருத்தருக்கு தான் அமையும். அவங்கெல்லாம் அந்த துறவை ஏற்றதால பெருமை பெற்றிருப்பாங்க. ஆனா நம்முடைய முனிவர் பிரானால துறவே பெருமை பெற்றது அப்படிங்கிறத கருணை பொழி திருமுகத்தில் திருநீற்று முதலும் கண்டாரை வசப்படுத்த கனிந்த வாயழகும் பெருமை தரு துறவோடு புறைவுளத்தில் பொறுத்தே பிஞகனார் மலத்தாகள் பிரியாத மனவும் அப்படின்னு தொட்டிக்கலை சுப்பிரமணிய முனிவருடைய பிரபந்தத்தால சிவஞான சுவாமியினால துறவே பெருமை பெற்றிருந்தது என்பதை நாமெல்லாம் அறிந்து இன்புறலாம். அவர் திருக்கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் திருவாவடுதுறை ஆதீனத்தின் குலதெய்வமாக விளங்குபவர். அப்படிப்பட்ட பெருமைகளை உடைய சிவஞான முனிவரை பற்றி சிலர் விமர்சனமும் பண்றாங்க. அதை கேட்கும் போது பலருக்கும் வருத்தமும் கோபமும் வருது. நாம் அவங்க கூட ஏதாவது தர்க்கம் பண்ணலாமா, அதுக்கு ஏதாவது மறுப்பு தெரிவிக்கலாமான்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டியதில்லை. அது அவரவர் அறிவின் நிலைப்பாடுன்னு தான் சொல்லணும். கடல் அழைத்தே ஆடுதற்கு கைவந்து நின்றும் கடலளக்க வாராதார் போல படியில் அறுத்தி செய்த அன்பரை வந்த ஆண்டதுவும் கருத்துக்கு செயனாய் காண்னு திருக்கழிச்சுப்படியார் பாடலே இதற்கு சிறந்த சான்று. அதாவது கடல்ல போய் கையை காலை ஆட்டி நீந்தி குளிக்கலாம். ஆனா அதே கையை வச்சுக்கிட்டு அதன் நீளம் அகலம் ஆழம் இதெல்லாம் முளம் போட்டு அளக்க முடியுமா? வாய்ப்பே இல்லை. அதே போல சிவஞான முனிவருடைய நூல்களை படிச்சு சைவ சித்தாந்த கருத்துக்களையும் தமிழ் மொழி புலமையையும் நாம தெரிஞ்சுக்கலாம். அதை நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்கலாமே ஒழிய முனிவருடைய தன்மை என்பதை நம்மால இல்ல யாராலையுமே அளக்க முடியாது. அது ஒரு வீண் முயற்சி. இவ்வளவு நேரம் நான் 11 தலைப்புகள்ல சொன்னேன்னா இதெல்லாம் ஓரளவுக்கு நம்முடைய அறிவுக்கு எட்டின அளவுக்கு நாம தெரிஞ்சுக்கிட்டது, நம்முடைய முன்னோர்கள் நமக்கு தெரிவித்தது, நம்முடைய குருநாதர் நமக்கு சொல்லி கொடுத்தது தானே ஒழிய நம்முடைய அறிவுனால சிவஞான முனிவர் எப்படிப்பட்டவர்ங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு கிளம்பணும்னா அது ஒரு வீண் செயல். கடல் கண்டோம் என்போர் யாவரே முடிவுறக் கண்டார், கரையற்றது ஒன்றை கரை காணல் ஆகுமோ. அவருடைய பொன் போன்ற திருவடிகளை மனம் மொழி மெய்களால் போற்றி வணங்கி வழிபடுவது ஒன்றே நம்மால் செய்யக்கூடிய ஒரே செயல். அதுவும் சாமியினுடைய அருள் இருந்தாதான் நமக்கு வாய்க்கும். அப்படிப்பட்ட நம்முடைய குலதெய்வத்தை வணங்கி எல்லா நலன்களையும் பெற திருவருளும் குருவருளும் நமக்கு துணை செய்யும். சிவா திருச்சிற்றம்பலம். நம பார்வதீவதே. ஹர ஹர மகாதேவா.